விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இது கடவுள் தந்த பூமி சேனல். நான் உங்கள் விக்கிங்க. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பயிருக்கு ஒரு வேலி, உயிருக்கும் ஒரு வேலி. அது என்ன பயிருக்கு ஒரு வேலி, உயிருக்கும் ஒரு வேலி? ஆமாங்க, பயிருக்கு வேலி வந்து மருந்துங்க. அதை மருந்து அடிக்கிறது மூலிமா நம்ம வந்து புழு, பூச்சி, வண்டு இந்த மாதிரி பயிரை தாக்குற எல்லாத்தையும் உயிரிகளெல்லாம் கொல்கிறோம். அதை வச்சு தான் பயிருக்கு வேலின்னா இந்த மாதிரி புழுகள், பூச்சிகள், வண்டுகளை சொல்கிறோம். உயிருக்கு வேலின்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம காலில் போட்டிருக்கோம் பாருங்கள், ஷூ, பூட்டு, இது தாங்க நம்ம உயிருக்கு வேலி. ஆமாங்க, ஏகப்பட்ட பாம்புகள், பல வகைப்பட்ட பாம்புகள், பூராம், பூச்சி, தேள் நிறையா இருக்குதுங்க. ஏகப்பட்ட பேர் கடி வாங்கியிருக்காங்க. அதால் இறந்து போகிற சூழ்நிலைக்கு கூட தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷப்பூச்சிகள், விஷ விலங்குகள்லாம் அந்த கள்ளக்கொல்லையில் அந்த குளிர்ச்சியான சூழலில் வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுனால நிறைய பூச்சிகள்லாம் வளருது. இதெல்லாம் வந்து கடிச்சிதுன்னா அந்த விரியன், கண்ணாடி விரியன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கொடிய விஷமுள்ள பாம்புகள். விரியனில் நாங்கள் 2 வகையாக சொல்லுவோம். ஒன்று கண்ணாடி விரியன், ஒன்று கட்டு விரியன். இந்த 2 விரியன் மட்டும் வந்து எதுக்காக எப்படி சொல்கிறேன்னா, விரியன் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன்னா, சாரப்பாம்பு, நல்ல பாம்பு, மற்ற பாம்புலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம நடந்து வர பாம்புக்கு வந்து காது கேட்க முடியாது. நம்ம நடந்து வர அந்த அதிர்வெண்லேயே அந்த அதிர்வு உணர்ந்த உடனே அது வந்து நழுவி அங்காண்ட போய்டும். இந்த விரியன் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி விரியன், கட்டு விரியன், 2 விரியன் இருக்குங்க. அந்த 2 விரியன் ரெண்டுமே ஒரே ரெண்டுமே வந்து விரியன் வகையை சார்ந்தது தான். இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பாம்பு கிட்டத்தே நடந்தே போயிட்டு பாம்பு கிட்டத்தே போனாலும் சரிங்க, அது வந்து அந்த இடத்த விட்டு பொறுமையாக தாங்க நகரும். பயந்து வேகமாகவே விரியன் மட்டும் ஓடாதுங்க. அதுக்கு தாங்க சொல்கிறேன். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு தாங்க. மற்ற பாம்புன்னா இப்போ வந்து நல்ல பாம்பு, சார பாம்புன்னா நீங்கள் நடந்து வர அதர் சொல்லி நழுவி அங்காண்ட ஓடிட்டு உங்கள் பக்கத்துலேயே நிற்காது. ஆனால் விரியன் மட்டும் பக்கத்துலேயே நிற்கும். அது கடிச்சிதுன்னா ரொம்ப கொடி விஷமுள்ள பாம்பு. மற்ற பாம்பு, சார பாம்பு, நல்ல பாம்புலாம் கடிச்சா நீங்கள் ஹாஸ்பிட்டல் தூரமாக இருந்தோட போய் ஊசி போட்டு சரி பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த விரியன்லாம் கடிச்சிதுன்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருந்தால் தாங்க சரி பண்ண முடியும். நீங்கள் போயிட்டு ரொம்ப தூரம் கழித்து ரொம்ப தூரம் தாண்டி போய் தானே ஹாஸ்பிட்டல் போகணும். கிராமத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, எல்லாம் கிராமத்தில் தான் விவசாயம் நடக்கும். இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம் போக முடியுதுன்னா அதெல்லாம் நடக்காத காரியம். உயிரை காப்பாற்றுறதுலாம் அதுக்கு தாங்க சொல்கிறேன். காலில் போட்டுட்டு அடிக்கிறேன் பாருங்கள், பார்த்தாலே தெரியும். பூட்டுங்க, நல்லா ஹெவியான நைலான் பூட்டுங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ரொம்பலாம் காஸ்ட்லி. இது வந்து அதிகமாக காஸ்ட்லாம் வராதுங்க. ஒன்லி ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் தான் இருக்கும். இதை நீங்கள் வாங்கிட்டு இந்த மருந்து கடை, விவசாய மருந்து கடை, உரக்கடையெல்லாம் கேட்டிங்கன்னா தருவாங்க. இதுக்குன்னே தனியாக விற்கிதுங்க. இதை வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு பாம்பே சப்போஸ் இந்த கொடி வளர்ந்துருச்சு. இதுக்கு முன்னாடி கொடி வந்து வளரல, நாங்கள் நார்மலாக அடித்தோம். இப்போ வந்து கொடி ஓவராக வளர்ந்துருச்சு. நாங்கள் வந்து இப்போலாம் வந்து வெறுங்காலோட உள்ளே போய் அடிக்க முடியாது. பாம்பு கிடக்கலாம், தேள் கிடக்கலாம், பூராங்கலாம், என்ன வேணாலும் கிடக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம சேஃப்டிக்கு வந்து இந்த மாதிரி பூட்டு எடுத்து போட்டுப்போம். இது போட்டுக்கிறதுனால இப்போ பாம்பே சப்போஸ் உங்களை கடிச்சதுனாலும் அந்த பல்லானது இறங்காதுங்க. பல்லை தடுத்து நின்றுடும். உங்களுக்கு விஷக்கடி உண்டாகாது. பாம்பு பல்லு முன்னாடி இப்படி கூராக வளைச்சிக்கிட்டு இருக்குங்க. நார்மல் கால்லாம் கடிச்சதுன்னா கோத்து பிடிச்சிக்கும். ஆனால் இந்த ஷூ போட்டுட்டா உங்களை அவ்வளோ சீக்கிரம் அது கடிக்க முடியாதுங்க. நீங்கள் தப்பிச்சிக்கலாம். அப்படியே நீங்கள் மிதித்த மாதிரியே தெரியாது, நீங்கள் போய்கிட்டே இருக்கலாங்க. அதுதாங்க சொல்கிறேன், விவசாயிகளுக்கு பயிரும் முக்கியம், உயிரும் முக்கியங்க. தயவுசெய்து இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி இதுன்னு கடலைக்குன்னு இல்லைங்க, நெல் கொள்ளைக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரிங்க, எல்லா பயிருக்குமே மருந்தடிக்கிறது மட்டும் இல்லாமல் உரம் போடுறதுக்காக இருந்தாலும் சரி, நைட் டைமில் தண்ணி பாய்ச்சறதுக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு சிறந்த ஒரு உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதனால் இந்த வீடியோவில் நான் ஃபைனலாக ஓரளவு முக்கியமான கருத்தாக என்ன சொல்ல வரேன்னா, விவசாயிகளுக்கு பயிர் முக்கியம், உயிர் முக்கியம் மைண்டு சொல்கிறேன். தயவுசெய்து இந்த மாதிரி பூட்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பதிவை யூடியூப்பில் யாராவது உங்களுக்கு பயனுள்ள இந்த மாதிரி தகவல் சொன்னாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு தெரிவிங்க. அப்போ தாங்க எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு மனசாறுதலாக இருக்கும். வேறு ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.